அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் கொரோனா சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இருந்தாலுமே அது சேஃபாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாஸ்க்லேயே ஒரு டெக்னாலஜி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மாஸ்க்குள்ளேயுமா டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டெக்னாலஜி ஒன்று பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கோம். ஒரு வேற லெவல் மாசான டெக்னாலஜி அப்படின்ட்டு சொல்லலாம். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலுமே அது காட்டன் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு டைப்பாக தான். ஒன்று ஒரு ஃபில்டர் ஆகவும், இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய நார்மலாக காட்டனாக இருக்கட்டும் சம்திங் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் எந்த மாஸ்க் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, KN95 இருக்கட்டும், ஏகப்பட்ட மாஸ்க் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ இந்த டெக்னாலஜி மாதிரி கம்பேர் பண்ணி கூட பார்க்க இல்லாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி. என்ன டெக்னாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சம்திங் இன்பில்ட்டாக ஒரு சில சிப்செட்ஸ் எல்லாம் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட்டு அந்த மாஸ்க்கை போட்டு வெளியே போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட மாஸ்க் நாங்கள் வெளியே போகும்போது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வந்து அதுக்குள்ளே இருக்க டெக்னாலஜி ஒரு சம்திங் லைக் வைஃபை அடாப்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் வைஃபை இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணி வச்சோன்னே என்ன செய்யும், நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி போனாலுமே அது பக்கத்தில் இருக்க வைஃபை எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை ஒரு ஓரமாக வைஃபை ஆன் பண்ணி வச்சிருந்தால் மட்டுமே போதும். நம்மளுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அதுவாக இன்பில்ட்டாக தேடி வைஃபை நெட்வொர்க் இருக்கிறதெல்லாம் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கும். அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? குறிப்பிட்ட வந்து இதே டெக்னாலஜி மாதிரி நம்மளோட மாஸ்க்லையும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிற வழியில தான் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட உள்ளுக்கு இருக்க மாஸ்க்குள்ளே இருக்க டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தனியாக அந்த நம்மளுக்கு கொரோனா டெஸ்டிங் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் PCR இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்டிங் இருக்குது, போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்க்கை போட்டு வெளியே போனால் மட்டுமே போதும். நாங்கள் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் குறிப்பிட்ட அந்த மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். நாங்கள் போகிற இடத்துல வந்துட்டு எங்கேயாவது COVID-19 இந்த குறிப்பிட்ட அந்த அது வார வேவ் ஒரு அலை ஒரு காற்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட அலையை நம்ம மாஸ்க் வழியாக உள்ளுக்கு வர முன்னாடி அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குமா. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷத்தில் அதோட ரிசல்ட் வந்துட்டு காமிக்குமா. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனேன், 20 கிலோமீட்டர் தள்ளி போனேன். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அதை ஜஸ்ட்டு நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா, அந்த குறிப்பிட்ட ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வந்துட்டு அது ஜஸ்ட்டு நான் எந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி இது ஃபோன் வழியாக ப்ளூடூத் சம்திங் அப்படி வருமா, PCயோட கனெக்ட் பண்ண இதெல்லாம் சொல்லலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆனோன்னா சம்திங் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், PCயோட சம்திங் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருமா. அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு குறிப்பிட்டு நாங்கள் இந்த போன இப்போ கீழே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த போயிட்டு வந்து இந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா இருந்துச்சா, அந்த COVID-19 அப்படிங்கிற வைரஸ் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி உள்பட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி மாஸ்க்குள்ள ஒரு டெக்னாலஜி வந்திருக்கதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி இன்னுமே அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, கூடிய விரைவில் லான்ச் ஆகணும். இன்னும் ஏகப்பட்ட டெஸ்டிங்ஸ் எல்லாம் போயிருக்கு. பட் இந்த மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு மாசான வேற லெவலான டெக்னாலஜி. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எனக்குமே அந்த நியூஸை கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்குது. வீடியோ பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் நிறைய நியூஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது டிலே ஆயிடுச்சு டெக் நியூஸை பற்றி. ஸோ இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் தாராளமாக தவறாமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ வீடியோட கண்டென்ட் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனே அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போட்டோன்னா உங்களோட டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.